தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஊழியத்துக்குள்ள ஜுபா போட்டு ஸ்லம்முக்குள்ளே போகிறேன். ஓ சரி. ஸ்லம்முக்குள்ளே போகிற மாதிரி நிறைய காரியங்கள் வந்து நமக்கு ஆண்டவர் வந்து காட்டுறார். அதே மாதிரி சபைக்கு போகும்போது அந்த நாட்கள் நம்முடைய பரிசுத்தவான்கள் வந்து மிஷினரியுடைய பாரத்தோடு தான் அவங்க அந்த ஆத்மா தாகம், ஜனங்க கெட்டு போகக்கூடாது, அந்த ஒரு உபவாசம் போட்டவங்கள பரிசுத்தவான்கள் நல்ல பாரத்தோடு கூட ஜெபிக்கிற அந்த காலம் சென்னை. அப்போது எல்லா தேவ மனிதர்கள் இருந்தாங்க இல்லையா, ஜான் சால்மோன் ஐயா, டிஜிஎஸ் ஐயா, அப்புறம் சாம் சுந்தரம் ஐயா, அப்புறம் வந்து ஓவன் ராபர்ட் ஐயா, இந்த பக்கம் பார்த்தா ஷாரனவராஜ் அம்மா, நிறைய தேவ பரிசுத்தவங்களை போய் சிட்டி ஃபுல்லாக நல்லா மூலை மூலைக்கு ஜெபிக்கிறாங்க தேசத்துக்காக, பட்டணத்துக்காக. அந்த மாதிரி சமயத்தில் ரசிக்கப்பட்டனாலே பெரிய எனக்கு அங்கங்கே போனால் நல்ல உணவு எனக்கு கிடைக்குது, நல்ல உணவு எனக்கு வசனம் உணவு நல்லா கிடைக்குது. அப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு, இனிமேல் வேறு வழி இல்லை, எங்கே போனால் வாழ முடியாது, ஆண்டோடைய சிலுவை சுமந்தால் தான் வழி. கரெக்ட். ஆனால் சிலுவை பார்த்தா பயமாக இருக்குது, எங்கே சுமக்கிறது, உலகம் இழுக்குது. ஒரு பக்கம் உலகம் நிறைய இருக்குது இல்லையா, இந்த சிலுவைங்க சுமக்கிறது அப்படின்னு சொல்லி 3வது முறை கூட பொருத்தனை பண்ணி திரும்பி இதெல்லாம் முடியாது, வேணுமா சாதாரண விசுவாசம் இருக்கிறதே ஊழியத்துக்கெல்லாம் முடியாது அப்படியே மறுபடியும் 4வது முறை பேக் ஆகிட்டு. ஓகே. 4வது முறையும் கைகள் விழுந்துச்சு. அப்பா அப்போதான் முழுசாக இனி வாழ்வு சாவு, உலகத்தையும் பார்த்தேன், குடும்பங்களையும் பார்த்தேன், ஜனங்களையும் பார்த்தேன், உலகத்தினுடைய பாவத்தின் உச்சக்கட்டத்தையும் பார்த்தேன் சின்ன வயசுலேயே. பணம், பாவம், அதிகாரம் எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லா போதையும் பார்த்தேன், அதிகாரம் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் இது சரியான மார்க்கம், இதில் வந்தால் தான் நமக்கு இளைப்பாறுதல் ஒரு நிம்மதி இருக்குது. கரெக்ட். இளைப்பாறுதல் நிம்மதி. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதை நான் ருசி பார்த்தேன். பணம் கொடுக்காதது, அதிகாரம் கொடுக்காதது, பலன் கொடுக்காதது, தேவ சமூகத்தில் உட்காரும்போது அது நிறைய கிடைக்குது. உள்ள ஒரு தாயினுடைய மார்பில் படுத்திருந்து எப்படி நமக்கு இன்பமாக இருக்குமோ, கரெக்ட், அந்த இன்பத்தை தேவ சமூகத்தில் நான் உணர்ந்தேன். கிடைக்கும். அப்போ 4வது முறை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்றைய வாழ்வா சாவு. எந்த வயசில் ஒப்பு கொடுத்தீங்க? நான் வயசு 24 வயசில், 24 24 வயசு ஒப்பு கொடுத்தீங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு இருந்த பாடுகள், துன்பங்கள், இல்லை கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். ஊழியத்துக்கு வந்த பிறகு என்னென்னா, இப்போது சென்னை சென்ட்ரலுக்கு எதிரில் உள்ள ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் ஒரு பெரிய ஸ்லம் இருக்குது. அதோட பேர் கல்லறை தோட்டம். நான் கல்லறை தோட்டம் கேள்விப்பட்டிருக்கேன். சத்யவாணி முத்து நகர், இந்திரா காந்தி தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு காமிச்சார் தரிசனம். அங்கே நான் போகிறதுக்கு என்ன விஷயமானா, அங்கே நமக்கு யாரும் தெரியாது. 2வது என்ன, மொழி தெரியாது, தமிழ் பேசப்படி தெரியாது. ஏதோ ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் புரியும் அவங்க சொல்கிறது. அந்த இடத்த வந்து இன்னைக்கு கிளியராக தரிசனத்தை எனக்கு காட்டினார், அந்த ஏரியாவை. அப்போ நம்முடைய புருஷவாக்கத்தில் சாம் சுந்தரமையை கூட நான் இருந்தேன். அங்கே தான் இருக்கும்போது அப்போ அவருக்கு நல்ல மிஷினரி பாரம் இருந்தது. நான் ஆக்சுவலி ஒரிசா போல வந்து மனசுக்குள்ளே ஜெபித்துட்டு இருந்தேன். அப்போது 3 மாதம் போடும்போது ஆண்டவர் அந்த இடத்துக்கு காட்டினார். ஓகே. அந்த கலரை அதை நான் பார்த்தது நமக்கு தெரியாது இல்லையா. என்னென்னா சென்ட்ரலில் ட்ரெயின் இறங்குவேன், ஆவடிக்கு வருவேன், ஆவடி சென்ட்ரல் ஸ்டேஷன் தவிர மற்ற எதுவுமே தெரியாது. அந்த ஜிஹெச் பேச நான் பார்த்ததே இல்லை. புரியுது. ஆனால் ஆண்டவர் காட்டுறார். அப்போது ஒரு நாள் வியாழக்கிழமை தான் ஐயாவை விசிட் பண்ண முடியும், மெயின் சர்ச்சில் புருஷவாக்கத்தில். நான் போகிறேன், இன்றைக்கி எப்படி ஐயா கிட்ட போயிட்டு பேசணும்னு சொல்லி போகிறேன். அது பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார், அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார். அப்போ நான் போன உடனே ஐயா எனக்கு ஒரிசாக்காக நான் ஜோம் பண்ணேன். ஆனால் எங்கேயோ ஜிஹெச்சி பேக் சைட்டில் வந்து கல்லறை தோட்டம் வேண்டி காட்டுறாரு. அந்த ஏரியா பேர் சொன்னார். நான் அங்கே போகலாமா கேட்குறேன். என்ன விஷயமானா, பக்கத்தில் உள்ள பாஸ்டர் வந்து அந்த ஏரியா பற்றி கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கார். புரியுது. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து சாம் சுந்தரையாவே ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாலே ஊழியத்துக்கு போனார்.
ஓ அங்கே உள்ள வந்து சைக்கிள் எல்லாம் பிடுங்கி ட்ரம் எல்லாம் பிடுங்கி அனுப்பிச்சிட்டாங்க அவர். ஓ ஓகே. அதுக்காக அவர் ஜோம் பண்ணுற 10 வருஷமா. அப்பா. அதுக்கு யார் போவாங்க பிரான்ச் ஏசி அப்படின்ட்டு. அதனால் நான் சொன்ன மாதிரி 2 பேர் குதிச்ச மாதிரி ஆயிடுச்சு, அங்கே தான் ஆள் தேவை அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அங்கே யாரும் போகாத பேரே ஆபத்தான இடம். நான் உள்ள போனேன். போன உடனே நமக்கு யாருமே தெரியாது, மொழியும் தெரியும். மொழியும் தெரியாது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அப்போ இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா உதவு மாற்றம், தேவ பிள்ளைங்க நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. ஓகே. அப்போ அந்த மாதிரி கிடையாது. நான் தான் ஃபஸ்ட் அங்கே போனது. ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் நான் தான் போனேன் அந்த ஏரியாவுக்குள்ளே. 96 96. ஓகே. 96 97 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது யாருக்கிட்ட பேச முடியாது, மொழி தெரியாது. சும்மா நேராக போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து பீச்சுக்கு போயிடுவேன் நடந்து. பீச்சில் உட்காந்தா பைபிள் படிப்பேன். ஓகே. அப்போது எனக்கு கூட பேசுகிற மாதிரி இருக்கும். இங்கே உனக்கு என்ன வேலை, அங்கே போ அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வருவேன், ஏன்னா யார் பார்த்தாலும் பேச முடியாது. அப்படியே ஒரு 3 மாதம் சும்மா தான் போயிட்டு வந்தேன். யார்கிட்டும் பேசலை. 3 மாதம் டெய்லி போவேன், அந்த ஊர் பார்ப்பேன், பீச்சுக்கு போவேன், திரும்பி வருவேன். டெய்லி போவேன், ஊர் பார்ப்பேன், பீச்சுக்கு போவேன். இதுதான். அப்பா. அப்போ ஒரு நாள் அந்த காவ வாரமாக வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஐயா, அவர் பேர் லோகநாதன் என்று, நீங்கள் என்ன பாஸ்டரா என்று கேட்டார். தெலுங்குல அவர்தான் சொன்னேன். தெலுங்கா அப்படியானார். எனக்கு தெலுங்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் இப்படி வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தோம். பேசும்போது அந்த 4 சகோதரிங்க என்னை ரொம்ப கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இது ஒரு மாதம் ஓடிச்சு. அங்கே எல்லாம் கேலி பண்ணாலும் கூட கடைசியில் ஜோம் பண்ணி தான் நான் வருவேன். அப்போ ஒரு நாள் அங்கே மனைவி சொன்னாங்க, நீங்கள் பாஸ்டர்ன்றீங்களே, 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னா. 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னா. சரி, இப்போ என் மனசுக்குள்ளே என்னென்னா, அப்போ தான் நான் ரட்சிக்கப்படத்துக்கு பைபிள் நல்லா படிக்கிறேன்னு. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் கிருபையில் வந்து ஒரே வருஷத்துல வந்து ஒரு 12 முறை பைபிள் படித்தேன். அப்போ 1 இயரில். இது வரைக்கும் தேவ கிருபையால் 70 முறை பைபிள் படித்தேன். 70 டைம். Praise the Lord. இது வரைக்கும். Praise the Lord. அப்போது எனக்கு வசனம் நல்லா மனசுக்குள்ளே தெளிவாக வார்த்தை வரும். அந்த அம்மா பைபிள் சொல்லுங்க சொன்ன உடனே, பைபிள் படித்து சுகம் வாங்கிட்டீங்க. பைபிள் படித்து ஊழியக்காரராய் பிரசங்க, பைபிள் தான் உங்களுக்கு. பைபிள் தான். ஓகே. அந்த வார்த்தை ஜீவன் என்பது நான் ஒரு சாட்சி. இன்னைக்கு கரெக்ட். அந்த வார்த்தை ஜீவன் என்பதுக்கு நான் இங்கே மட்டுமல்ல, ஆந்திராவுக்கு வெளிநாட்டுக்கு கூட சாட்சி தான் நான். சூப்பர். ஆல்மோஸ்ட் கரெக்ட். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர்னு சொல்கிறீங்களே, 2 வார்த்தை பேசுங்க அப்படி, 2 வார்த்தை சொல்லுங்க அப்படி. எனக்குள்ள என்னென்னா, இப்போ தெலுங்கு பைபிள் தான். நம்ம தெலுங்கு பைபிள் வாசித்த புரியாது, எப்படி என்று யோசிக்கிறது. உள்ள ஆவியானவர் சொல்கிறார், மனசில் தேவன் சொல்கிறார், அந்த அம்மா கையில் தமிழ் பைபிள் இருக்குது, வாங்கி படியான்றார். வாங்கி படியான்றார். எனக்குள்ள என்னென்னா, ஆண்டதுக்கு நான் தமிழில் ஆயி பார்த்ததில்லை, பார்த்ததில்லை, பார்த்ததில்லை. இப்படி ஆண்டவர் ஒருவேளை இப்போயே ஃபஸ்ட்டு கேலி பண்ணுறாங்க, நாங்கள் மொழி பேசும்போது பரிகாசம் பண்ணுறாங்க. ஒருவேளை நான் வாங்கி படிக்கலைன்னா இந்த வீட்டுக்கே வர முடியாது, என் ஊழியமே கெட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து எனக்குள்ளே ஓமையை பேச வச்சது யார்? ஓமை பேசினானே, ஓமைக்கு வாய் திறந்தது யார்? என்னால் செய்யக்கூடாத காரியம் இருக்கா? உனக்கு சுகம் கொடுத்தது யார்? எடுத்து படி. பேச ஆரம்பித்தேன். என்னை அறியாமலே ஒரு பக்கம் வந்து பயம், ஒரு பக்கம் வந்து விசுவாசம், 2மே உள்ள அந்த டென்ஷன் தெரியுது, முகத்தில் தெரியுது, கையில் தெரியுது. என்னை அறியாமலே தெலுங்குலேயே கேட்குறேன், அம்மா கொஞ்சம் தமிழ் பைபிள் இவ்வு கேட்குறேன். அந்த அம்மா அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பைபிள் திறக்கிற முதலாவது சங்கீதம் ஃபஸ்ட்டு தான் திறந்து வசனம் பார்க்குறது. இப்போ அந்த வார்த்தை நான் பார்த்ததில்லை, தமிழில் அந்த வார்த்தை கூட நான் பார்த்ததில்லை. தமிழ் பைபிள் அவ்வளோதான், இங்கிலீஷ் வார்த்தை பார்த்துருக்குறேன். அந்த தமிழ் பைபிள் திறந்து பார்த்து அந்த வசனம் வார்த்தை பார்த்ததில்லை. திறந்த உடனே சங்கீதம் 103:13 வசனம் பழிச்சு, அதை மட்டும் தெரியுது. அன்றைக்கி தகப்பன் தன் குமாரனுக்கு இறங்குவது போல கர்த்தருக்கு பயந்தவனுக்கு தேவன் இறங்குவார் என்று வாசித்தேன். வாசித்து அது வியாக்கியானம் பண்ண தெரியாமலே
உடனே பைபிள் க்ளோஸ் பண்ணி மூடிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். திருவிழா தான் ஆரம்பித்தேன். మమ్మల్ని మిక్కిలిగా ప్రేమించిన పరలకు మా తండ్రి మహాగణుడా పరిశుద్ధుడా మీ పరిశుద్ధ పాదాలకి వందనాలు స్తుతులు స్తోత్రాలు அப்படின்னு சொல்லி தொடங்கி இயேசுவின் நாமத்திலே இந்த சகோதரிகளுடைய கேலி பரிகாசம் எல்லாவற்றையும் நிர்மாற்றுங்க. மெய்யான தேவன் நீர் என்பது இவங்க அறியத்தக்கதாக மனக்கண்கள் திறந்தருளும் ஆண்டவரே சொல்லி ஜெபிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் மொழி வரல, அதிசயம் முடி வரல. அப்போது அவங்க நான் முடித்த உடனே அவங்க அழுகுறாங்க. என் கால் பிடிச்சிட்டு உட்காந்தாங்க. பாஸ்டர் மன்னிச்சுடு, பாஸ்டர் மன்னிச்சுடு. திரும்பி அவனுக்கு சொல்ல வார்த்தை வரல. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அந்த 4 பேர் கொண்டு தான் அங்கே சபையை ஆரம்பிச்சு. இன்னைக்கு தேவ கிருபையினாலே அவங்க 400 பேராக மாறினாங்க. Praise the Lord, praise the Lord. அந்த 400 பேருமே சாட்சி தான். Amen. ஒரு 10 பேர் ஊழியக்காரங்க ஆனாங்க. ஸ்தோத்திரம். 10 பேருமே பயங்கரமான சாட்சி. பயங்கரமான சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்னைக்கு பிஷப்பாக மாறினாங்க, பாஸ்டராக மாறினாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த சுவிசேஷம் வந்து நல்ல வேலை கொண்டு வந்தது, வெளிச்சம் கொண்டு வந்தது. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் லாயர்ஸ் இருக்கிறாங்க, ஜிஹெச்சில் முக்கியமானவங்க இருக்கிறாங்க, சில நர்ஸுங்க இருக்கிறாங்க. ஒரு 7 சபைகள் எழும்பியிருக்கு அந்த ஏரியாவில். ஒரு காலம் தண்ணி கிடையாது, தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, கீழே ஊற்றப்படுது. அந்த சுவிசேஷம் அந்த வெளிச்சத்தை அந்த ஏரியாவே வெளிச்சமாக்கிருக்கு. ஏரியாவே மாறிடுச்சு. Praise the Lord. வாழ்க்கை பயங்கரமான அற்புதங்கள். உங்களுக்கு கை காலில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தாலும் சரி, மொழி தெரியாத இடத்துல பயன்படுத்தினாலும் சரி, எல்லாமே பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கி தான் சபையே இல்லாத ஒரு கல்லறை தோட்டம். சாம்சுந்தரம் ஐயாவை சைக்கிளை பிடுங்கி மூலத்தெல்லாம் பிடுங்கி அமுச்சு வெறுங்கையை அமுச்சு விட்டு மேபி அவருடைய 10 வருஷம் ஜெபம் ஆண்டவர் வந்து உங்களை அந்த இடத்துக்கு அனுப்பி எடுத்து இன்றைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறார் இல்லையா? 7 திருச்சபைகள், 10 ஊழியர்கள், 400 மக்கள், அப்புறமா கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால ஊழியம் இல்லையா? 2004 போனீங்களா? 97 பா, கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம், அந்த 27 வருஷம் அந்த ஊழியத்தை செஞ்சுருக்கீங்க. திருமணம், குழந்தைங்க அதெல்லாம்? 2 பிள்ளைங்க. ஓகே. பையன் ஊழியக்காரர். ஊழியக்காரர். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்களா? அந்த ஏரியாவில் இருக்கு. ஓ, அந்த ஏரியாவிலே அந்த முன்ன பின்ன தெரியாத ஊர், மொழி தெரியாது, ஊர் தெரியாது, அங்கேயே வீடு, அங்கேயே திருச்சபை, அங்கேயே மக்கள். கர்த்தர் வாழ்க்கையே மாற்றினார். நீங்கள் உங்களை 1 வருஷம் ஹோட்டலில் ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்க சம்பாதிச்சு. ஆனால் கர்த்தர் உங்களை வந்து இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமக்களை மீட்கிற பணியில் உங்களை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறார். 1000 பேர் ஆகிட்டு விசுவாசிங்க. இப்போ 1000 பேர் ஆகிட்டாங்க. கர்த்தாவே. இங்கே 2 இடம், இங்கே அங்கேருந்து பெரும்பாக்கம் என்று சொல்லி செம்மஞ்சேரி பெரும்பாக்கம், ஓஎம்ஆர் கிட்ட அங்கே ஒரு கிளை சபை. கிரேட். கர்த்தர் எப்படி உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக உங்கள் கூட பிறந்தவங்க அவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்களா? ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். எங்கள் ஃபேமிலியாக நையான் தான் கூடுவாங்க, எல்லாமே பாஸ்டையாக தான் கூடுவாங்க. ஓ, எங்கள் தாய் குழந்தை கூடுவாங்க. ஆனால் உங்கள் லைஃப் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும்ல திரும்பி பார்த்தா. ஆனால் இதுக்கு காரணம் நீங்கள் பைபிள் மேலே வச்சுருந்த அந்த பற்று, வசனம்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் வச்சு தான் சொல்லலை, அவர் என்ன பிடிச்சி, அவர் உங்களை பிடிச்சிட்டாரு. 2 ஒன்று தான். அதாவது அவர் பிடிச்சிட்டாரு, நீங்களும் அவரை பிடிச்சிட்டேன். வசனத்தை வசனத்தை பிடிச்சிட்டீங்க. இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டா வசனம் வாழ வைக்கும். அதுக்கு நீங்கள் தான் இது ப்ரூஃப். இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் இது இப்போ இந்த வசனத்தை பிடிச்சிக்கணுங்கிற அட்வைஸை நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க. ஏன்னா அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கி சாட்சியாக இருக்கீங்க. வேதத்தை வாசிக்கணும், அது ஏன் முக்கியம்னு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு. சொல்கிறேன். ஒரு சின்ன கை சொன்னேன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம சர்ச்சையை எங்கன்னு சொன்னால் அந்த சென்ட்ரல் பிரிட்ஜு போகுது இல்லையா, அந்த பிரிட்ஜு மேலே தான், பிரிட்ஜு கீழே தான் நம்ம சர்ச்சி. ஓ, மேலே பஸ் போகும். ஓ, சரி. கீழே 300 பேர் உட்காரலாம், மேலே பஸ் போகும். அந்த மேலே சர்ச்சையே மேலே நாங்கள் திறசி பஸ் இதுதான், பிரிட்ஜு தான். ஓ, பிரிட்ஜு கீழேயே சர்ச்சி இருக்கும். ஓ, சரி. நம்ம படி இறங்கன்னா சர்ச்சுக்குள்ளே வந்துடலாம். ஓ, அங்கே தான் இருக்குது சென்ட்ரலில். ஆமாம். அது நம்ம சாம்சங் ஓப்பன் பண்ணும்போது அற்புதமாக வார்த்தை சொன்னார். நீங்கள் பார்த்து வாங்க, ரைட்டில் போனால் உள்ளே போயிடுவீங்க, ஏன்னா ரைட்டில் ஜெயிலு. ஓ, ஜெயிலுக்கு பக்கத்துலேயே. அப்போ அங்கே வைக்கிறதுனால இங்கே ஜெயில் மினிஸ்டரில் பண்ணுவீங்களா? ஆமாம். அப்போ இப்போ ஜெயில் இல்லை, எடுத்துட்டாங்க. ஆமாம், இப்போ எடுத்துட்டாங்க. நான் ஜெயில் இருந்துச்சு.
நம்ம கலைஞர் ஐயா உள்ளே போடும்போது நாங்களே மேலே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம். அப்படியா? அங்கே ஃபுல்லாக ஜனங்க. ஓகே ஓகே. அப்போ ஐயா வந்து 2000 வருஷத்தில் விவாகம் பண்ணும்போது சொன்னார், பார்த்து வாங்க, தப்பி தவறி அந்த சைடு இறங்கிட்டீங்களா உள்ளே போயிடுவீங்க, இந்த பக்கம் சபைக்குள்ளே இருவீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம சர்ச்சியே மேலே பிடிச்சி தான், கவர்மெண்ட் பிடிச்சி தான், மேலே பஸ்ஸு எல்லாம் போகும், சர்ச்சை நடக்கும். கிரேட், சந்தோஷம். அது அற்புதமான ஒரு மினிஸ்ட்ரி. ஆமென். நான் ஒரு இந்தியன் தான், ஒரு இந்தியன், இராணுவத்தினுடைய ஒரு மகன், நானும் வீரருடைய மகன். ராணியா அப்பா வந்து நாட்டுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு யுத்தங்களை பண்ணார். இன்றைக்கி நம்ம வந்து இப்படி ஆகிலும் கூட மக்கள் ரட்சிக்கப்படணும் எப்படி. அப்போ நம்முடைய ஒரு குடும்பத்தினுடைய காரியங்கள், நம்முடைய ஒரு சாட்சி பார்த்து கூட இன்னும் ஜனத்துக்கு கூட அந்த உணர்வு வரலையே எப்படி. கண்கூட பார்க்குறாங்க இல்லையா? கரெக்ட். எப்படி கண்கூட பார்க்குறாங்க, ஆனாலும் கூட பார்த்து கூட அது உணராதபடி இருக்காங்களே ஒரு மனுஷனுக்கு இல்லையே இந்த அந்த வருத்தம் நிறைய எனக்கு இருக்கு. அந்த பாரம் தான், அந்த பாரம் தான் உங்களை இன்னும் ஊழி வைக்குது. கரெக்ட். அதனால அவங்க என்ன பண்ணா கூட நான் சகிப்பேன். எனக்கு அந்த பெரிய சகிக்க தன்மை ஆண்டு கொடுத்தார். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் வரமாட்டாங்க, ஆனால் விடமாட்டேன். அங்கே ஒவ்வொரு நபருக்கு 1000 முறை சொல்லியிருப்பேன். அப்பா, ஆனாலும் அந்த பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு மறுபடியும் மறுபடியும் போய் கூப்பிடுற தகப்பனுடைய உள்ள. நான் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி வாசலில் நிற்பேன், வரம் போய் கூப்பிடுவேன், வாங்க உட்காருங்க உட்காருங்க, இதோ வரம் போயிடுவாங்க. ஆனால் எல்லாம் மதிப்பாங்க, எல்லாம் நேசிப்பாங்க, மதிப்பாங்க. ஆனால் சத்துரு வந்து அவங்களுக்கு வராதபடிக்கு மனசை வந்து ஈரலாக்கி வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறீங்க, கம்பீரமாக அறுக்கிறீங்க, ஆனால் இன்னும் பெரிய அறுவடை, இன்னும் மகத்தான அறுவடை. 1000 மக்களை கர்த்தர் அறுவடைக்கு கொடுப்பாரு, உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். எங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு பாடம். என்னென்னா, நீங்கள் 2 பாடத்தை பெருசாக எடுத்துக்கலாம். ஒன்று வேதத்தை பிடிச்சிக்கணும், 2வது நீங்கள் சொன்னீங்களே சகிப்பேன், மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லுவேன், அந்த ஆத்தும பாரம் அது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இருக்கணும். அதாவது வெறும் ஊழியர்கள் மட்டும் இது பாஸ்டருடைய வேலை, இது சுவிசேஷகர் வேலைன்னு இல்லாமல் எல்லா விசுவாசிகளும் கர்த்தருடைய அன்பை பிறருக்கு சொல்லணுங்கிற ஒரு பெரிய பாடம். நிலையத்தின் சார்பாக ஒரு சந்தோஷமான முகத்தோடு எங்களுக்கு நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நல்ல வாய்ப்பு தந்தீங்க, காட் பிளஸ். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உண்மையாக ஓரிரவு வேதத்தை படித்தார், அன்றைக்கே ஆண்டவர் வந்து அவரை சுகமாக்கி விட்டார். இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம், உண்மையாய் அவரை தேடினால் அவர் வருவார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய குடும்ப பின்னணி எதுவாக இருந்தாலும், அல்லது ஒரு வேளை ஐயாவை போல ஒரு சுகபோக பிரியராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தரை அறியாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், அவரை தேடினால், இயேசு வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை காப்பார். கவலைப்படாதிருங்கள். அவருடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்த இன்னொரு பெரிய பாடம், வேதத்தை நாம் ருசிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும், வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அடுத்த பெரிய பாடம், பிறருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பாரத்தோடு அவர் சொன்னார், வரலன்னா கூட மறுபடியும் 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 அவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஒரு தகப்பனை போல காத்திருக்கிற ஒரு தகப்பனை போல அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த படிப்பினை நாமும் கற்றுக்கொள்வோம். வேதத்தை வாசிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் கர்த்தருக்காக வாழ்வதிலும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். அந்த படிப்பினை நாம் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.